ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான மசாலா பாஸ்தா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்தா பண்ணுறதுக்கு இந்த farfalle பாஸ்தா எடுத்துருக்கிறேன். இட்டாலியனில் பட்டர்ஃப்ளைஸை தான் farfalleன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி இந்த பட்டர்ஃப்ளை பாஸ்தா பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன பாஸ்தா பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடு பண்ணிக்கலாம். அது நல்லா கொதித்து வந்ததும் அதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ 1 கப் பாஸ்தா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையில செக் பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த வாட்டர் எல்லாமே நம்ம நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா பட்டர் இருந்தால் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 2 பல் பூண்டு இப்படி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சும் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதும் இதில் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 தக்காளி இந்த மாதிரி பியூரி பண்ணி எடுத்துருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வத்துனதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ½ டீஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ½ டீஸ்பூன் கரம் மசாலா. 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம காய் சேர்த்துக்கலாம். ஒரு ½ கேரட் நான் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கேப்சிகமும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீஸ் சேர்த்துக்கிறேன். பட்டாணி 4-5 பூ போல் இந்த ப்ரோக்கலி எடுத்துக்கிறேன். அதுவும் லைட்டாக சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. சேர்த்து இந்த காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவோட. இந்த காய் எல்லாமே குக் ஆகிறதுக்கு நம்ம இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலாவை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க காய் வேகிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துடுச்சு. இதோட நான் 1 டீஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்த இந்த பாஸ்தாவையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
மசாலா எல்லாமே பாஸ்தாவில் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயே கடைசியாக நம்ம கிரேட்டட் சீஸும் போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியான மசாலா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்டியான பட்டர்ஃப்ளை பாஸ்தாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.